பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, 5 மாதங்கள் கர்த்தர் கிருபையினால, கர்த்தருடைய இரக்கத்தினால நம்மை பாதுகாத்து 6வது மாதத்திலே இந்த முதல் நாள் கிருபையாய் கர்த்தர் நமக்கு இந்த நாளை தந்திருக்கிறார். 5 மாதங்கள் நாம் கடந்து வந்த பாதைகளில் எல்லாம் கிருபையாய் நம்மை நடத்தின தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு அவரை துதிக்கிறோம். 6வது மாதத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த 6வது மாதம் கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற வாக்குத்தத்தம், பொறுமையோடு காத்திருங்கள். நீங்கள் எவ்வளவு பொறுமையாய் காத்திருக்கிறீர்களோ அவ்வளவாய் தேவனுடைய சித்தம் உங்கள் வாழ்க்கையில, ஊழியங்களிலே, குடும்பங்களிலே, வேலைகளிலே எல்லாவற்றிலும் நம்முடைய கர்த்தர் சொன்னதை செய்கிறவர். அவர் என்ன சொன்னாரோ அதை செய்வார். அவர் உங்களுக்காக என்ன குறித்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றுவார். ஆகவே நீங்கள் அந்த குறித்ததை அவர் நிறைவேற்றும் வரை காத்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் இந்த காலையில் உங்களுக்கு பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு நல்ல ஆலோசனையை கொடுக்கிறார். அநேகர் காத்திருக்கிறோம், ஆனால் எப்படி காத்திருக்க வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமத்தில் எழுதியிருக்கிறபடி சங்கீதம் 40:1 விதமாய் வாசிக்கிறோம். நான் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். இந்த காலையில் இந்த செய்தி எல்லோருக்கும் அல்ல. யாரெல்லாம் பொறுமையோடு காத்திருந்தீங்களோ, யாரெல்லாம் பொறுமையோடு காத்து இருக்கிறீங்களோ அவர்களுக்கு தான் இந்த செய்தி. பொதுவாக இந்த செய்தி கொடுக்கப்பட்டாலும், ஆனால் காத்திருக்காதவர்கள், பொறுமையோடு காத்திருக்காதவர்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. சும்மா நாம் ஏதோ ஜெபிக்கலாம், பைபிள் படிக்கலாம், சபைக்கு போகலாம், ஆராதிக்கலாம். நாம் என்ன காரியங்களை நாம் கர்த்தருக்கென்று செய்தாலும் கிரியைகள் நமக்குள் எப்படி, கிரியைத்தான் கர்த்தர் விரும்புகிறார்கள். ஆபிரகாம் பொறுமையோடு காத்திருந்தான் என்று காத்திருந்தான் மாத்திரமல்ல, அவன் பொறுமையோடு காத்திருந்தான். அப்படி பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது வருடங்கள் ஆனாலும் வாக்குத்தத்தம் நிறைவேறும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் 75வது வயதிலே கொடுத்த வாக்குத்தத்தம் 100வது வயதில் நிறைவேறின. இடைப்பட்ட 25 வருடம் அவன் தேவனை நம்பி இருந்தான். தேவனுடைய வார்த்தையிலே நம்பிக்கையாக இருந்தான். ஆபிரகாமை குறித்து நான் வாசிக்கிற பொழுது ரோமருக்கு எழுதிய நிருபம் 4ஆம் அதிகாரம் 20-21 வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தையை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு பண்ணினவைகளை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவன் ஆனான். அப்படியானால் இந்த கால வேளையிலே நாம் நம்முடைய காரியங்களிலே நாம் எதிர்பார்த்திருக்கிற முடிவு எப்படி இருக்கும் என்று நாம் இன்றைக்கு நினைத்துக் கொண்டிருக்கிறோம், சிந்திக்கிறோம். அதை நாம் எப்படி எதிர்பார்க்கிறோம்? நிச்சயமாய் அது முடியும், நிச்சயமாய் அது நடக்கும். ஏனென்றால் எரேமியா 29ஆம் அதிகாரம் 11வது வசனம் விதமாக எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், அது தீமைக்கல்ல, அது நன்மைக்கு ஏதுவானவைகள். நான் கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகள் பொறுமையாய் காத்திருந்தவர்கள், நீங்கள் என்ன முடிவை எதிர்பார்த்தீர்களோ அது தீமையாக அல்ல, நன்மையாய் கர்த்தர் முடிய பண்ணுவாராம். யோசேப்புடைய வாழ்க்கையிலே தீமை என்று சகோதரர் அவர்கள் ஆதியாகமம் 50:20 வாசிக்கிற போது அவன் காலில் விழுந்தார்கள். உமக்கு நாங்கள் தீமை செய்தோம் என்று வணங்கினார்கள். ஆனால் யோசேப் சொன்ன ஒரு வார்த்தை, நீங்கள் தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவன் நன்மையாய் மாற்றினார். எனக்கு அருமையானவர்களே, இந்த மாதம் நான் விசுவாசத்தோடு ஜெபத்தோடு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நிச்சயமாய் முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. எதை எதிர்பார்த்திருக்கிறீர்களோ அதை நன்மையாய் கர்த்தர் முடிய பண்ணுவார். நன்மையாகவே கர்த்தர் நடத்துவார். அவர் நன்மை செய்கிறவர். எனவே 31:14 விதமாய் வாசிக்கிறோம், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். கர்த்தருக்குள்ளாய் நான் சொல்லுகிறேன், பொறுமையாய் காத்திருந்த என் அன்பு பிள்ளைகளை, இந்த மாதம் உங்கள் தீமைகளை நன்மையாய் தேவன் மாற்றுவார். நிறைவான நன்மையாய், அது நிரந்தர நன்மையாய் கர்த்தர் உங்களுக்கு அதை மாற்றி கொடுப்பார். ஆகவே அந்த வாக்குத்தத்தங்களை பெரும்படிக்கு நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். இந்த காலையில
பொறுமையை குறித்து பொறுமையாய் காத்திருங்கள் என்று குறித்து கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எவ்வளவு நாட்கள் ஆனால், மாதங்கள் ஆனால், வருடங்கள் ஆனாலும், நாட்களையோ மாதங்களையோ வருடங்களையோ நீங்கள் பார்க்க வேண்டாம், வாக்குத்தத்தத்தை மட்டும் பாருங்கள். எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 10:35-36 விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை விட்டு விடாதீர்கள். மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை விட்டு விடாதீர்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை வேண்டியதாக இருக்கிறது. கொஞ்சம் பொறுமையாயிருங்கள், நிச்சயமாய் நிறைவேறும். கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். நீங்கள் பொறுமையாய் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு வார்த்தைகளை அனுப்பி உங்களோடு பேசிக்கொண்டே இருப்பார். நீங்கள் வாசிக்கிற வசனங்களிலே, நீங்கள் பார்க்கிற வேத புஸ்தகத்திலே, இல்லை சபைகளிலே, ஆலயங்களிலே, ஆராதனைகளிலே, ஊழியக்காரரை கொண்டு, இல்லை தனிப்பட்ட நீங்கள் பர்சனல் பிரேயர்ல நீங்கள் தனிப்பட்ட ஜபத்தில் கர்த்தர் உங்களோடு பேசுவார். நிச்சயம் பேசுவார். வாக்குத்தத்தத்தை குறித்து உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார். வாக்குத்தத்தத்தை குறித்து உங்களோடு பேசுவார். ஆதாரமாக ஒரு வசனம் காண்பிக்கிறேன். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே ஆபிரகாம் 29வது வயதிலே ஆபிரகாம் வார்த்தை என்ன? நான் எல் ஷடாய், சர்வ வல்லமை உள்ள தேவன், எனக்கு முன்பாக நடந்து நீ உத்தமராயிரு என்று சொல்லுகிறார். காரணம் என்ன? அவர் 99 வயதை நிறைவேற்றுகிறார். இன்னும் ஒரு வருடம் தான் உன்னோட வாழ்க்கையில 100வது நிறைவேறப் போகிறது. அந்த நிறைவேற சொன்ன ஒரு காரியம் என்ன? நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு. அப்படியானால் இதை காணவர்களே, வாக்குறுதியை நிறைவேறுகிற காலம் வரும்பொழுது நாம் திடீர் என்று நாம் மாறிவிடுகிறோம். சூழ்நிலைகள் நம்மை மாற்றிவிடுகிறது. போராட்டங்கள் நமக்கு வந்து நம்மளை வீணான காரியத்தில், பிரச்சனையில, உபத்திரவத்தில், வேதனையில, வியாதியில கொண்டு போய் பின்வாங்கி போகும்படி அந்த காரியங்களை கர்த்தர் அப்படியாக நாம் கர்த்தருக்கு நிற்க முடியாமல், கர்த்தருக்குள்ளே நிலைக்க முடியாமல் சில நேரங்களில் சூழ்நிலைகள் நம்மை மாற்றிவிடும். எந்த சூழ்நிலையில் மரணமே நேரிடினும் கிறிஸ்துவின் அன்பில் இருந்ததை பிரிக்க வார்த்தையின்படியாய் எத்தனை காலங்கள், நாட்கள், ஆனாலும் அதை அந்த வார்த்தை எனக்கு அதை கத்த நிறைய குறித்திரு அது வியாதியா இருக்கலாம், அல்லது உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை தேவன் என்ன குறித்திருக்கிறாரோ அதை நிச்சயமாய் குறித்த காலத்திலே, குறித்த நாளிலே, குறித்த நேரத்திலே அவர் நிறைவேற்றுவார். சங்கீதம் 102:13 விதமாய் வாசிக்கிறோம். தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயவு செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்தது என்று பார்க்கிறோம். அந்த சியோனுக்கு எந்த இடத்துல நீங்கள் போட்டு நீங்கள் ஜபித்துக் கொண்டிருங்கள். உங்களுக்காக இறங்குகிற நேரம் எஸ்தராய் இருக்கலாம், டேக்கலாம், யாரா இருந்தாலும் சரி, இந்த கால வேளையில உங்களுக்கு குறித்ததை தேவன் நிறைவேற்றுவார். அதை நிறைவேறுகிற நேரம் வரையிலும் நீங்கள் காத்திருக்க வேண்டும். எப்படி வேண்டும்? யோபுவை குறித்து பார்க்கிறோம். பொறுமையோடு காத்திருந்தான். எல்லாத்தையும் இழந்த சூழ்நிலையிலே, சரீரத்திலே கொடிய பருக்களோடு வேதனைப்படுகிற வியாதியிலே அவன் கர்த்தருக்காய் காத்திருந்த ஒரு மனிதன், விசுவாசமாய் கர்த்தரோடு இருந்ததை நாம் பார்க்கிறோம். யோபு சொல்கிறாள், என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். பிரியமானவர்களே, இந்த கால வேளையிலே ஒருவேளை உபத்திரவத்தின் உச்சிக்கு நீங்கள் போயிருக்கலாம், போராட்டத்தின் முடிவிலே நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் எத்தனை பேர் சொல்ல முடியும், என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன்? இந்த காலையில தயவு செய்து கொஞ்சம் நீங்கள் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். என் நம்பிக்கை கர்த்தருக்குள் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். எல்லாவற்றை விட கொலோசியர் 1:27 அவர் மகிமை நம்பிக்கையாய் உங்களுக்குள்ளே இருக்கிறாரே,
அப்படிப்பட்டதான ஒரு வார்த்தை எவ்வளவு அருமையான மகிமையான ஒரு வார்த்தையா இருக்கிறது. நீங்கள் வீட்டில் இருந்து வாசித்து பாருங்கள். கொலோசியர் 1:27 கிறிஸ்துவானவரே மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருக்கிறார், அவரே எனக்குள்ளே இருக்கிறார், அவரே உங்களுக்குள்ளே இருக்கிறார், அவரே நமக்குள்ளே இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது என்ன போராட்டம், நம்ம எந்த உத்தரவு என்ன செய்யும், எந்த பாடுகள் என்ன செய்யும், என்ன பிரச்சனைகள், என்ன நெருக்கங்கள், இடுக்கண்கள், எந்த வியாதியா இருந்தாலும், எந்த பாதையில போனாலும் நான் சொல்லுகிறேன், நீங்கள் காத்திருக்கும் போது உங்கள் வழிகளை கர்த்தர் அறிந்தவராய் இருக்கிறார். அதேதான் யோபு 23:10 யோபு சொல்கிறார், என் வழிகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார், நான் போகும் வழியை கர்த்தர் அறிவார், அவர் என்னை சோதித்த பிறகு நான் பொன்னாய் விளங்குவேன். அருமையானவர்களே, உங்கள் வழி ஒருவேளை மனைவிக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்கள் வழி ஒருவேளை கணவருக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்கள் வழி ஒருவேளை பிள்ளைகளுக்கு தெரியாமல் இருக்கலாம், பிள்ளைகளுடைய வழி ஒரு பெற்றோருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த காலங்களில் நீங்களும் நானும் போகிற வழிகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவருக்கு மறைவானது ஒன்று. அது மாத்திரமா? அதே 23:14 யோபு சொல்லுகிறார், எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார், எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவார். போராட்டத்தின் நாட்கள் போராட்டம், போராட்டத்தின் மேல் போராட்டம் என்று யோபு 10:17 வாசிக்கிறோம். போராட்டத்தின் மேல் போராட்டம். ஆனா யோபுடைய நம்பிக்கை என்ன, யோபுடைய விசுவாசம் என்ன? எந்த போராட்டத்தின் மேல் போராட்டம் வந்தாலும் சரி, அந்த போராட்டத்தின் நாட்களை கர்த்தர் முடித்து விடுவார். எப்படி முடிப்பார்? யோபு 14:14 பார்க்கிறோம். குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாள், அந்த குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் காத்திருக்கிறேன் என்று அந்த வார்த்தை விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி காத்திருக்க முடியுமா? காத்திருக்கிறோமா? காத்திருப்போமா? நிச்சயமாக முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. நான் கர்த்தருக்குள்ளாக கர்த்தருடைய ஊழியக்காரராக இந்த காலையில் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், இந்த மாதம் உங்கள் போராட்டங்கள் முடிவுக்கு வரும், இந்த மாதம் பிரச்சனை முடிவுக்கு வரும், இந்த மாதம் உபத்திரவத்து கர்த்தர் விடுதலை ஆக்குவார். நீங்கள் நினைக்கலாம், எப்போ இந்த வேதனை, இந்த வியாதி, இந்த பிரச்சனை, இந்த நெருக்கம், இந்த போராட்டம், இந்த உபத்திரவம் எப்போ முடியும் என்று ஒரு முடிவே இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில காத்திருக்கலாம். எனக்கு அருமையானவர்களே, அப்போஸ்தலர் 7:10 விதமாக எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தர் அவனோடு இருந்து எல்லா உபத்திரவத்தின் அவனை விடுதலையாக்கினாராம். அந்த தேவன் இன்றைக்கு உங்களோடு இருக்கிறார், அந்த தேவன் இன்னைக்கு என்னோடு இருக்கிறார், அந்த தேவன் இன்னைக்கு நம்மோடு இருக்கிறார். நிச்சயமா சொல்லுகிறேன், இந்த 6வது மாதம் கர்த்தருடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, நீ தண்ணீரை கடந்தாலும் நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடந்தாலும் அவைகள் உண்மையில் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடந்தாலும் வேக மாட்டாய், அக்கினி ஜுவாலை உண்மையில் பற்றி எரியாது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படியானால் 5 மாதங்கள் எந்த தண்ணீரை கடந்து வந்தீர்கள், எந்த ஆறுகளை கடந்து வந்தீர்கள், எந்த அக்கினியில் நடந்து வந்தீர்கள், எந்த அக்கினி ஜுவாலை உங்களை பற்றி எரியாதபடி பாதுகாத்தது என்றால் என் கர்த்தர் அனுகூலமாக இருந்தார். எல்லாத்திலும் நம்மை பாதுகாத்தார், எல்லாத்திலும் அவர் நம்மை வழி நடத்தினார். 2 சாமுவேல் 8:14 வீதமாய் வாசிக்கிறோம், தாவீது போன எல்லா இடத்திலும் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். எனக்கு அருமையானவர்களே, 5 மாதங்கள் நீங்களும் நானும் போன எல்லா பாதைகளிலும் எல்லா வழிகளிலும் கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் இந்த 6வது மாதம் முதல் நாளிலே நாம் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறோம். அப்படியானால் கொஞ்சம் கூட அவிசுவாசப்படாதபடிக்கு விசுவாசத்தில் உறுதியாக இருங்கள், நம்பிக்கையில் நீங்கள் சந்தோஷமா இருங்க. கர்த்தர் செய்வார், எப்படியாவது நிறைவேற்றுவார் என்று. ஆகவே ரோமர் 12:12 சொல்லுகிறது, நம்பிக்கையில சந்தோஷமா இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாக இருங்கள், ஜபத்தில் உறுதியாக இருங்கள். இந்த நாட்கள் ஆக ஆக நம்பிக்கை இழந்து விடுவோம். ஆகவே இந்த வசனத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது, நன்றாக வாசித்து பாருங்கள். நம்பிக்கை இழந்து போகாதபடி, விசுவாசம் விட்டு விலகி விடாதபடிக்கு நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க, கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்க. ஒவ்வொரு நாளும் சந்தோஷம் குறையவே கூடாது. எது நடந்ததோ நடக்கலையோ, வந்ததோ வரலையோ, கிடைத்ததோ கிடைக்கலையோ, எனக்குள்ள ரட்சிப்பின் சந்தோஷம் அது யாரும் எடுக்க முடியாது. ரட்சிப்பினால் வந்த சந்தோஷம் என்று 1 சாமுவேல் 2 அன்னாளுடைய ஜெபத்தை பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் லட்சுமியின் சந்தோஷம் இருந்தபடியினால் நிந்தை, அவமானங்கள், வேதனைகள், பலவிதமான சூழ்நிலைகளில் கர்த்தரோடு நிற்க முடிந்தது. அந்த கற்பம் அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் ஆலயத்தில் அவளால் ஜெபிக்க முடிந்த காரணம் என்னவென்றால் அவளுக்குள் இருந்த ரட்சிப்பின் சந்தோஷம். பிரியமானவர்களே, எது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் எந்த சந்தோஷம், எந்த சமாதானம் நமக்கு இல்லையோ இவையெல்லாம் விட்டு விடுகிறது.
ரட்சிப்பின் சந்தோஷம் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது. அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் நமக்குள்ள இருக்கிற போது அத்திவரம் தொழில் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், ஆட்டு மந்தையில் மாடுகள் முதலற்று போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், ரட்சிப்பேன், தேவனுக்குள் கனி கூறுவேன். சங்கீத 4:7 வாசித்து பாருங்கள். அவர்களுக்கு தானியமும் திராட்சை ரசமும் பெருகியிருக்கிற காலத்தை பார்க்கலும் அதிக சந்தோஷத்தை இருதயத்தில் தந்தார். அதிகமான சந்தோஷம் இருதயத்தில் இருக்கிறது. அதை யாரும் பிடிக்க முடியாது, யாரும் எடுக்க முடியாது, யாரும் அதிலிருந்து பிரிக்க முடியாது. ஆகவே இந்த காலையில என்ன நடந்தாலும் சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சமாதானமா இருங்க. அதுதான் கர்த்தருடைய பிள்ளைகள். நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பெரும்படிக்கு பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு சமாதானம் உண்டாகும். நிச்சயமா சொல்லுகிறேன், சமாதானத்தின் தேவன் உங்களை சமாதானப்படுத்துவார், சமாதானம் தருவார். யோபு 5:24 படி கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். இந்த காலையில பிரச்சனையா இருக்கிறதா, குடும்பங்களிலே சண்டையா இருக்கிறதா, குடும்பங்களில் சமாதானம் இல்லையா, வார்த்தை சொல்லுகிறது உன் கூடாரம் உன் குடும்பம் சமாதானமா இருக்கும் என்று சொல்லி. ஆகவே அந்த சமாதானத்தை நாம் வார்த்தை மூலமாய் பெற்றுக் கொள்ளும்படியாய் எஸ்ஐ 26:3 படி உறுதியாய் பெற்றுக்கொள்ள மனதுடையவன் நம்பி இருக்கிறபடி நான் பூரண சமாதானத்தோடு நம்மை நடத்துகிறவர்கள். பிலிப்பியர் 4:6 படி ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாவற்றையும் குறித்த விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூட ஜெபத்தினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. தேவனுக்கு யார்கிட்ட அழாதீங்க, யார்ட்டையும் குறை சொல்லாதீங்க, யார்ட்டையும் ஒவ்வொருத்தரும் பிரச்சனை வியாதி வேதனை யார்ட்டையும் போய் நிற்காதீங்க. கர்த்தர் சமூகத்தில் நில்லுங்க, கர்த்தர் சமூகத்தை தேடுங்க. சங்கீதம் 46:10 சொல்றார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஒருவேளை இந்த காலையில நாம் அமர்ந்திருக்க முடியாதபடி ஒரு பதஷ்டம் இருக்கலாம், நாம் பதறிக்கொண்டு இருக்கலாம். ஆனா வசனம் சொல்லுது, விசுவாசிக்கிறவன் பதறான். நீங்க ஆழமான விசுவாசம், ஆழத்துல கொண்டு போய் வலைய போடு. இதுவரை கடையில போட்டு ஒரு மீனும் கிடைக்கல, ஆழத்துல கொண்டு போய் போடுங்க. அது கர்த்தரை அறிகிற அறிவுதான். ஆழமான சத்தியத்துக்குள்ள, ஆழமான நம்பிக்கைக்குள்ள, ஆழமான விசுவாசத்துக்குள்ள உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். எவ்வளவு நெருக்கங்கள் பிரச்சனை இருந்தாலும் சரி. 1 சாமுவேல் 30:6 தாவீது கர்த்தருக்குள்ளே திடப்படுத்திக் கொண்டான். அப்படி திடப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். அதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் பலன் தந்திருக்கிறார். அதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சமாதானம் தந்திருக்கிறார். அதற்காக தான் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவான நன்மை ஆசீர்வாதம் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆகவேதான் சங்கீதம் 29:11 வாசிக்கிறோம், கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். இந்த 3 வார்த்தைகளை நான் நிச்சயமா சொல்லுகிறேன். இந்த 6வது மாதம் உங்கள் வாழ்க்கையில, குடும்பங்களிலே, பிள்ளைகளுடைய படிப்பில, உங்களுடைய வேலைகளிலே, வருமானங்களுடைய வாழ்க்கையில தேவன் நிச்சயமா இதை செய்வார். நம்முடைய பிள்ளைகளுக்கு பலன் கொடுப்பார், சமாதானம் கொடுப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே எல்லாத்துக்கும் ஒரே ஒரு வார்த்தை, ஒரு அஸ்திவாரம் என்னவென்றால், கட்டணம் கட்ட முடியாது. அதுபோல அஸ்திவாரம் என்ன என்றால், பொறுமையோடு காத்திருங்கள், பொறுமையோடு காத்திருங்கள். உபத்திரவத்தின் நாட்கள் சீக்கிரத்தில் கர்த்தர் முடிப்பார். உபத்திரவத்தின் நாட்கள் முடிந்தது என்று நாம் பார்க்கிறோம். உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனால் உபத்திரவத்தின் நாட்களை கர்த்தர் சீக்கிரமாய் முடிப்பார். யோபு சொல்கிற உபத்திரவத்தின் நாட்களை பிடித்துக் கொண்டது. ஆனால் யோபு உபத்திரவத்தை பிடிக்கவில்லை, அந்த உபத்திரவத்திலே கர்த்தரை பிடித்துக் கொண்டார். இந்த காலங்களிலே கடுமையானவர்களே, எந்த நெருக்கம், உபத்திரவம், பிரச்சனைகள், வியாதிகள், வேதனைகள், போராட்டங்கள் இருந்தாலும் கர்த்தரை பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கை இருக்கிறவன் பாக்கியவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். சங்கீதம் 37:5 விதமாய் வாசிக்கிறோம், உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே உன் காரியத்தை வாய்க்க செய்வார். நான் நிச்சயமா சொல்லுகிறேன், இந்த 6வது மாதம் நீங்கள் கர்த்தரை நம்பி இருங்கள், கர்த்தருடைய வார்த்தை மேல் நம்பிக்கையாயிருங்கள். அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும். எந்த தாமதமானாலும், எந்த தடை வந்தாலும் வார்த்தை ஒரு நாளும் தாமதமாகாது, வார்த்தை ஒரு நாளும் தடைபடாது. யோபு 42:2 விதமாய் வாசிக்கிறோம், தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைப்பது தடைபடால். ஆகிய உங்கள் வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் நினைத்திருக்கிறார், குறித்த நாள், குறித்த மாதம் நான் விசுவாசிக்கிறேன். இந்த 6வது மாதம் அதை நிறைவேற்றும்படி தேவன் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார். அதை யோபுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். என்ன நடந்தாலும், எனக்கு என்ன துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், வியாதிகள் என்னை சூழ்ந்திருந்தாலும், எனக்கென்று என்ன குறித்திருக்கிறாரோ அதை நிச்சயம் நிறைவேற்றுவார். அதை யாராலும் மாற்ற முடியாது, அதை யாராலும் தடுக்க முடியாது, அதை யாராலும் தடை செய்ய முடியாது. இந்த காலையில கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், நான் செய்பவைகளை தடுப்பவர் யார்
எந்த ஒரு அதிகாரியோ அரசாங்கமோ எந்த ஒரு தனிப்பட்ட மனிதனோ எந்த சூழ்நிலையோ எந்த தடை உங்களுக்கு வர முடியாது. அவர் தடை மிக தடைகளை நீக்கி போடுகிறவர்களுக்கு முன்னே போகிறார். இந்த மாதம் தடைகளை நீக்கி நிச்சயமா தேவன் உங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். உங்களை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவிக்கிற தேவன் இந்த வாழ்க்கையில ஒரு மாபெரும் செய்வார். நீங்கள் காத்திருக்க வேண்டும். எப்படி? பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். ஆபிரகாமை உதாரணமா வைத்து கர்த்தர் பேசினார். ஆபிரகாமை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் எப்படி பொறுமையா இருந்தார். வார்த்தையில உறுதி, அவ்வளவு வேற ஒன்றும் இல்லை. அந்த வார்த்தை நிறைவேறும் என்ற நம்பிக்கை இருக்கிறதா? கர்த்தர் சொல்லுகிறார், நான் அனுப்பின வார்த்தை வெறுமனே வர விரும்பாது. அது என்ன காரியம் செய்யணுமோ அது நிச்சயமா செய்யும். ஆகவே கர்த்தருடைய வார்த்தை இந்த 6வது மாதம் உங்களுக்கு அனுப்புகிறார். அது நிச்சயமா நிறைவேறும் நான் விசுவாசிக்கிறேன். பிலிப்பியர் 4:19 மாதம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே உங்கள் குறைவுகள் நிச்சயமா தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம், தேவனுடைய ஆலோசனை. ஆகவே இது மாறாது. எந்த குறைவானாலும் சரி, நிறைவானது வரும்பொழுது குறைவல்ல ஒளிந்து போகும். இந்த 5வது மாதத்தோடு குறைவுகள் கர்த்தர் நிறைவாக்கும்படி வந்திருக்கிறார். இந்த 6வது எல்லா குறைவையும் நிறைவாக்கி நிறைவான ஒரு ஆசீர்வாதம், பூரண ஆசீர்வாதம், பூரண கிருபை. யோவான் 1:16 எழுதப்பட்டிருக்கிறது, அவருடைய பரிபூரணத்தினால் நாம் கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கிறோம். அருமையானவர்களே, எவ்வளவு போராட்டம், போராட்டத்தின் மேல் போராட்டம் என்று யோபு 10:17 வாசிக்கிறோம். ஆனால் இன்னொரு வசனம் சொல்கிறது, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. ஆகவே இந்த போராட்டத்தை எல்லாம் விட்டு விடுங்க. இன்றைக்கு பர்த்திமேய் போல மேல் வஸ்திரத்தை எரிந்து போட்டான். இந்த போராட்டத்தை எரிந்து விடுங்க, உபத்திரவத்தை எரிந்து விடுங்க, நெருக்கத்தை எரிந்து விடுங்க, பிரச்சனைகளை எரிந்து விடுங்க, எல்லாம் தூக்கி போடுங்க. காலையில் இயேசுவின் நாமத்தில் போ. எனக்கு தேவன் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். என் குறைவுகளை நிறைவாக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் நினைத்ததை நிச்சயம் நிறைவேற்றுவார். குறித்த நாள் வரும்பொழுது என் காரியங்களை தேவன் எனக்காக நிச்சயமாய் அவர் பார்த்துக் கொள்ளுவார். அவர் பெயர் யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்துக் கொள்ளுவார். ஆகவே நன்மையானாலும் தீமையானாலும் நீங்கள் கர்த்தருக்காக தேவன் நன்மையா அந்த நன்மை உங்களுக்கு இந்த மாதம் நிறைவாய் இருக்கும். நிறைவான ஒரு நன்மை நிச்சயம் உங்களுக்கு செய்வார். உங்கள் வாழ்க்கை அற்புதமாய் மாறும். 15 நான் உங்களை அதிசயங்களை காண வாசிக்கிறேன். நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில உங்களை காண்பீர்கள், ஆசீர்வாதம் பெறுவீர்கள். ஏனென்றால் நீங்கள் காற்று, அதான் முதலே சொன்ன இந்த வசனம் எல்லாருக்கும் இல்லை, எல்லாம் சும்மா கேட்டுட்டு போயிடலாம். ஆனா கிரியையில எப்படி இருக்கிறீங்க? அதுதான் வார்த்தையை கேட்கிறது விசுவாசம். ஆனா காத்திருக்கிறதா கிரியை. எவ்வளவு நீங்க கிரிகையில உண்மையா இருக்கிறீங்க, நீங்க கிரிகையில எவ்வளவு உத்தமமா இருக்கிறீங்க. நிச்சயமா சொல்றேன், உங்க கிரியை கர்த்தருக்கு முன்பா சரியா இருந்தா தேவனுடைய வார்த்தை மாறும். தேவன் வாக்கு மாறாதவர், வார்த்தை மாறாதவர். ஆனால் தேவனுடைய வார்த்தை மாறினதே. 2 ராஜாக்கள் 23 எடுத்து வாசித்து பாருங்கள். அங்க ஒரு ஜெபம் இருக்கிறது, எசேக்கியாவுடைய ஜெபம். அந்த கிரியை நீ மறித்து போது வீட்டுக்காரத்தை ஒழுங்குபடுத்தும் சொன்ன பிறகுதான் ஜெபிக்கிறாங்க. உடனே வீட்டுக்காரத்தை ஒழுங்குபடுத்தும் மனைவி பிள்ளைகளை கூப்பிடல, மறித்து போய் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் சொன்ன பிறகு கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். வசனம் சொல்லுகிறது, அவன் கர்த்தரை நோக்கி. எந்த சூழ்நிலையில மரணம் சம்பவிக்க போகிறது, மரணம் சம்பவிக்கும் என்று கர்த்தரே சொல்லிட்டார். சம்பவிக்கும் என்று கர்த்தர் தீர்க்கதரிசியை கொண்டு சொன்ன வார்த்தை அது மாறுவா மாறாது. ஆனால் அந்த வார்த்தை வந்த பிறகும் அவர் கர்த்தர் சொன்ன வார்த்தையை அவன் நிறைவேற்றவில்லை. மனைவி பிள்ளைகளை கூப்பிட்டு வீட்டுக்காரரை ஒழுங்குபடுத்தவில்லை. மாறாக எசேக்கியா கர்த்தரை நோக்கி என்று பார்க்கிறோம். கர்த்தரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். ஆம் கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மை மன உத்தவமாய் நடந்து பார்வைக்கு நலமானதை செய்தேன். அந்த கிரியையிலே எசேக்கியா சரியாய் கர்த்தருக்கு முன்பாய் நின்றான். அவருடைய உண்மை உத்தவமும் கர்த்தர் இருந்தபடியினால் அவன் கண்ணீரை கண்டேன், நான் உன்னை குணமாக்குவேன். ஆகவே இந்த காலையில் ஒருவேளை மரணத்துக்கான வியாதியா இருந்து மருத்துவர் கைவிட்டாலும் சரி,
பரம வைத்தியர், ஒருபோதும் அவர் நம்மை கைவிடவே மாட்டார். கர்த்தருக்கு பயந்தவர்களை மரணத்திலிருந்து விடுவிக்கிறார், ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிறார். கர்த்தரே நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகவே நாம் எதை குறித்தும் கலங்காமல், எதை குறித்தும் கவலைப்படாமல், கர்த்தரை பார்க்கிற சூழ்நிலை, கர்த்தரை நோக்கி பார்க்கிற அந்த ஜபத்தை ஒருபோது விட்டுவிடாதபடி. நீங்கள் தானியேலை பார்க்கிற பொழுது மரணத்துக்கு கையெழுத்து வைக்கிட்ட பிறகுதான் அவர் ஜெபிக்கிறார். நீங்கள் அநேக பரிசுத்தவான்களை பாருங்கள், விசுவாசமா இருந்தார்கள், விசுவாசத்தோடு கிரியை இருந்தது. ஆனால் இன்றைக்கு அநேக விசுவாசமா இருக்கிறோம், ஆனால் கிரியை இல்லை. ஆகவே அந்த காரியங்களை தேவன் நடப்பிக்க முடியவில்லை. அதுதான் உண்மை. தானியேல் 6:23 தானியேலுடைய ஜபத்தை பார்க்கிறோம். ஆனால் தானியேல் 1:8 அவன் எடுத்த தீர்மானத்திலே அவன் கடைசி வரை உறுதியாக இருந்தான். அதுதான் கிரியை. தானியேல் விசுவாசமா இருந்தான், ஆனால் கிரியையில தேவனுக்கு உண்மையாக இருந்தான். கிரியை எப்படி இருக்கிறது? நாம் கர்த்தருக்காய் காத்திருக்கிறோம், பொறுமையுடன் காத்திருக்கிறோம். ஆனால் நம்முடைய கிரியையில எப்படி இருக்கிறது? கிரியை எப்படி இருக்கிறது? அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். வெளிப்படுத்தல 16:10 வாசிக்கிறோம், கிரியை விட்டு மனம் திரும்பவில்லை. கிரியைக்கு முன்பாக கர்த்தர் பார்க்கிற போது நம் கிரியை எப்படி இருக்கிறது என்று நம்மை காண்கிற தேவன் இந்த காலையில் அதற்கேற்ற பலனே அவனவன் கிரியைக்கு ஏற்ற பலன் என்று எழுதியிருக்கிறது. அந்த பலன் நிச்சயமா நமக்கு உண்டு. ஆகவே நாம் இன்னும் நடைபெறவில்லையே, கிடைக்கவில்லையே, நமக்கு இன்னும் இது முடியலையே, அப்படியெல்லாம் முடிவுக்கு வராமல் ஒரே ஒரு விசுவாசம், நான் இப்போ கர்த்தரோடு இருக்கிற நேரம் என் கிரியை எப்படி இருக்கிறது, எவ்வளவு உண்மையா இருக்கிறேன், எவ்வளவு உத்தமமா இருக்கிறேன், எவ்வளவு நான் சுத்தமா, எவ்வளவு எனக்குள்ள பரிசுத்தம் காணப்படுகிறது. பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகிறவன், பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய, பரிசுத்தம் அடைய, பரிசுத்தம் அடைய, பரிசுத்தத்துக்கு மேல பரிசுத்தமாக 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 நிச்சயமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். நான் நினைத்திராத காரியங்களை செய்வார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிற தேவன். அதிசயமானவர் அவர். நமக்கு என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு அறிய முடியாது, ஆராய முடியாது. ஒரு பாடல் விதமா எழுதப்பட்டிருக்கிறது, புயல் அடித்தாலும் அலை மோதினாலும் எவரனுக்கு எதிராய் எழும்பினாலும், புயல் அடித்தாலும் அலை மோதினாலும் எவரனுக்கு எதிராய் எழும்பினாலும், எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். பிரியமானவர்களே, உங்களுக்கு எட்டாத உயரத்திலே உங்களை கொண்டு போவார். எட்டாத உயரத்திலே உங்களை கொண்டு போவார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகார். எவைகளையெல்லாம் நம்பி இருக்கிறீர்களோ அவைகளில் உங்களுக்கு தேவன் அற்புதம் செய்வார். அவைகளெல்லாம் தேவன் இந்த மாதம் ஆசீர்வாதமாக, இந்த 6வது மாதம் ஆசீர்வாதமான மாதம். ஒரு முடிகூட என் சித்தம் இல்லாமல் விழாவில் சொன்னாரு. அவர் எந்த முடிவும் அவருக்கு தெரியாமல், அவரை அறியாமல் ஒன்றும் நடப்பதில்லை. ஆகவே நாம் எந்த காரியத்தில் எந்த முடிவு எடுத்தாலும் அந்த முடிவை தேவன் தான் வைத்திருக்கிறார். அந்த முடிவு அவருடைய கரத்தில் தான் இருக்கிறது. அது அந்த காலத்திலே அந்த முடிவை அவர் நமக்கு செய்து முடிப்பார். உனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று பார்க்கிறோம். அப்படியாக நம்ம வாழ்க்கையிலே தேவன் செய்ய நினைப்பது தடைபடாது. அவர் நினைத்த காரியங்களை நினைத்த நேரத்தில், நினைத்த நாளிலே நமக்கென்று குறித்திருக்கிற அந்த நேரத்தில் அதை நிறைவேற்றுவார். குறைவுகளை நிறைவாக்குவார். இந்த மாதம் நிறைவாய் நன்மையினாலும் கிருபையினாலும் கர்த்தர் நிரப்புவார். நிறைவான ஆசீர்வாதங்களால் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காய் சோதரிக்கிறோம். நீ சொன்ன வார்த்தையின்படி இந்த பிள்ளைகளை கேட்டு இந்த ஆலோசனை ஏற்றுக்கொண்டு அதன்படியாக நடக்க கர்த்தர் இந்த காலையில இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். மனம் இறங்கும்படி ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் காத்திருந்தார்களோ, யாரெல்லாம் பொறுமையோடு காத்திருந்தார்களோ, அவர் வாழ்க்கையில ஒரு முடிவுக்கு கர்த்தர் இந்த மாதத்துல நீங்கள் கொண்டு வர வேண்டும். உபத்திரவமா, பிரச்சனைகளா, வியாதிகளா, போராட்டங்களா, நெருக்கங்களா, எந்த காரியமானாலும் சரி, உன் உபத்திரவத்தின் நாட்கள் முடிந்தது என்று சொன்ன வசனத்தின்படி இந்த மாதம் எல்லா உபத்திரவங்களும் பிரச்சனைகளும் முடியட்டும்.
பிள்ளைகள் வாழ்க்கையில சந்தோஷம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும். யோவான் 15:11 படி என் சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும், அது உங்களுக்குள் நிறைவாயிருக்கும். உலகம் தருகிற சந்தோஷம் இல்ல, பணமோ பட்டம் படிப்போ பதவியோ இந்த அதிகாரமோ அரசாங்கமோ கொடுக்கிற சந்தோஷம் இல்லை. அவையெல்லாம் மாறி போகும், மறைந்து போகும், மாயையாய் அது ஒளிந்து போகும். ஆனால் கர்த்தர் கொடுக்கிற சந்தோஷம் ஒரு நாளும் மாறாது. அது நிறைவான சந்தோஷம், அது நிலையான சந்தோஷம். அந்த சந்தோஷத்தில் நிலைத்திருங்கள், அந்த சந்தோஷத்தில் நீங்கள் மகிழ்ச்சியாயிருங்கள். அந்த சந்தோஷம் எப்பொழுதும் உங்களுக்குள் இருக்க வேண்டும். எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று பிலிப்பியர் 4:4 வாசிக்கிறோம். இந்த காலங்களிலே இது கேட்கிறேன், அருமையான பிள்ளைகளே, கடந்தவைகளை நினைக்க வேண்டாம், முந்தினவைகளை நினைக்காமல், பூர்வமான சிந்திக்காமல், நீங்கள் இந்த காலையில கர்த்தரை மாத்திரம் சிந்திங்க, கர்த்தரை மாத்திரம் நினைவு வார்த்தை, கர்த்தருடைய வாக்கு என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று பாருங்களாம். முந்தினவைகளை நினைக்காமல் பூர்வமாக சிந்திக்காமல் இருந்தால் இந்த மாதமே உங்களுக்கு புதிய காரியம் செய்வார். நான் நிச்சயமாக சொல்லுகிறேன், விசுவாசித்து சொல்லுகிறேன். அப்படியே கர்த்தர் நிச்சயம் செய்வார். கர்த்தாவே இந்த காலவெளியில் சொன்னது போல கர்த்தர் செய்யுங்க. பிள்ளைகள் காத்திருக்கிறாங்க, நிச்சயமாய் முடிவு உண்டு சொன்னீங்க. அந்த முடிவை இந்த மாதம் கர்த்தர் கொடுங்கப்பா. குறைவுகளை நிறைவாக்குங்க, சந்தோஷத்தை சமாதானத்தை நிலைத்திருக்க பண்ணுங்க. இன்றைக்கு கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கும்படியான வார்த்தையில் நீங்க கொடுத்திருக்கிற நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கவும், உபத்திரவத்தில் பொறுமையா இருக்கவும், ஜபத்தில் உறுதியா இருக்கவும் கர்த்தர் பிள்ளைகளை திடப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. சகல துதி கன மகிமை எல்லாமே செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாறாத மகிமையுள்ள ஜெயம் கொடுக்கிற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.